அருகே இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்து இருக்கக்கூடிய சவுத்தள்ளி அருகே இருக்கக்கூடிய சவுளங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் மற்றும் செல்வி. இவர்கள் அதே பகுதியில் விவசாயம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சரவணன் சிறிது உயிருடன் இருக்கும் பொழுது இவருடைய நிலத்தை ராஜகோபால் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். இவர்களுக்குள் ஏற்கனவே நிலம் சம்பந்தமாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி இவர்கள் இருவருக்குமே பிரச்சனை நீடித்த சூழ்நிலையின் காரணமாக ராஜகோபால் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் ராஜகோபால் மகன் மைக்கேல் ராஜ் மற்றும் அவருடைய நண்பர்களுடன் அந்த சம்பவ இடத்திற்கு அவர்கள் கட்டுவதற்காக அஸ்திவாரம் போடப்பட்டிருந்த அந்த வீட்டை அஸ்திவாரத்தை கடப்பாறை மூலம் இடிக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்திருந்த அவர்களுடைய மகன்கள் ஆகிய இருவருமே அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது அரிகாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரை பைக்கினுடைய பம்பர் வைத்து மைக்கேல் ராஜ் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் கீழே விழுந்த மைக்கேல் ராஜை விடாமல் தாக்கியதில் அறிவியல் நிலையத்தவர்கள் அவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அவர்கள் அந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதே மருத்துவமனையில் செல்வியும் தாக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது அதனுடைய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு தரப்பினர்களுக்கிடையே அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருவதால் தற்போது வரை காவல்துறையினரிடம் இருவருமே புகார் மனு எதுவும் அளிக்கவில்லை. தற்போது காவேரிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.